பாரம்பரியமா அரபிக் முறையில நோய்களுக்குமே தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுல என்ன மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டாக்டரால கைவிட்டு சில நோய்களை கூட தீர்வு பண்ணியிருக்கு. குரான் ஹீலிங் அப்படிங்கிற பட்சத்துல அதுல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க கையில எடுத்து பண்றீங்க? குரான்ல எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு. குரான்ல சில ஆயத்தை ஓதிட்டு தண்ணி கொடுத்தாலே. பொதுவாகவே பிளாக் மேஜிக் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் இருக்கு, செய்வினை பிரச்சனை அப்படிங்கிறது. பிளாக் மேஜிக் இருந்ததை கிளியர் பண்ணி அதை கிளியர் பண்ணி விட்டுரும், தீர்வு நிரந்தரமான தீர்வு எடுத்து விட்டுரும். நான் ஜின்னை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஜின்னை எல்லாராலையும் பார்க்க முடியும், ஆனால் அதுக்கு வயிற்றில் கட்டி இருக்கு, கேன்சர் கட்டி இருந்தது, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ தான் உங்கள்கிட்ட வந்தோம், நீங்கள் 4 பாட்டில் தண்ணி கொடுத்தேன், அந்த தண்ணியை வாங்கிட்டு போய் கொடுத்து இப்போ எனக்கு அதுலேருந்து கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இத்தனை வருஷம் ஒரு 4-5 வருஷம் உங்களை பார்க்க முடியல, இப்போ தான் உங்களை பார்த்தேன் சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கு. இதுல இந்த மதம் சார்ந்தவங்க தான் வரணும், இந்த மதம் சார்ந்தவங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. குர்ஆன் ஒரு முஸ்லீம்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா மதத்துக்கும் சேர்ந்துதான். 4 பாட்டில் தண்ணி, ஒரு பாட்டில் குளிக்கிறதுக்கும் 3 பாட்டில் குடிக்கிறதுக்கும், பிளட்டில் இருக்கிற இதுவும் கிளியர் ஆகிடும், ஸ்கின்ல இருந்த எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கும் 4 பாட்டில் தண்ணி கொடுக்கும். நீங்க என்ன மாதிரியான ஜின்கள் வச்சிருக்கீங்க? அந்த ஜின்களோட பெயர்களை சொல்ல முடியுமா? ஒரு ஜின்னு இப்னு கஞ்சூர் சொல்லி ஜின்னு இருக்கு. அது கிட்டத்தட்ட 1700 வருஷம் பழக்கமானது. அப்புறம் அப்பாஸ், மைமூனு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல நிறைய பயனுள்ள தகவல்களை மக்களுக்காக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில அக்கீம் சையத் தங்கள் அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. குரானை பத்தி நிறைய பயனுள்ள தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. பாரம்பரியமா அரபிக் முறையில நோய்களுக்குமே தீர்வுகளை கொடுத்துட்டு இருக்கீங்க குரான்ல. அதுல என்ன மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? டாக்டரால கைவிட்டு சில நோய்களை கூட தீர்வு பண்ணியிருக்கு. சுகர், அதே மாதிரி பல நோய்களுக்கும் நிரந்தரமாகவே தீர்வு பண்ணியிருக்கு. பொதுவாகவே சொல்லுவாங்க, மருத்துவம் அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு விதமான மருத்துவத்துக்கும் இப்ப வரைக்கும் ஒரு சில முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த வகையில இப்ப குரான் ஹீலிங் அப்படிங்கிற பட்சத்துல அதுல என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க கையில எடுத்து பண்றீங்க? குரான்ல எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு. காரணம் குரானில் சில ஆயத்தை ஓதிட்டு தண்ணி கொடுத்தாலே பல நோய்களும் குணப்படுத்தும். அதே மாதிரி தண்ணி கொடுத்து ஹீலிங் பண்ணாலும் பல நோய்களும் குணப்படுத்தலாம். வெளியூரில் இருக்கிறவங்கள கூட அவங்க ஃபோட்டோத்தில் வச்சு ஹீலிங் பண்ணி அவங்க நோய்களை குணப்படுத்த முடியும். குரான் மூலியமாக அந்த மாதிரி எல்லா நோய்களும் குணப்படுத்த முடியும் இருக்கு. இப்போ குரான் ஹீலிங் அப்படின்னு சொன்னீங்க, அதுல நம்ம படிக்கணுமா இல்ல ஏற்கனவே படிச்ச விஷயங்களை நீங்க ஓதுவீங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும்ல? இல்லை, நம்ம படிச்சு தான் ஆகணும். இல்லை, நம்ம படிச்சு தான் ஆகணும். முந்தி படித்த விஷயங்கள்ல முந்தி பாரம்பரியமாக இருக்க வர்றதுனால அந்த இதில் விஷயங்கள் நமக்கு தெரியாது. பொதுவாகவே பிளாக் மேஜிக் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய பயம் இருக்கு, செய்வினை பிரச்சனை அப்படிங்கிறது. ஒரு சில பேர் அதை நம்பவும் செய்யறாங்க, சில பேர் அதை நம்பவும் செய்யாம இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல உங்களுடைய தீர்வு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம்? நம்ம பிளாக் மேஜிக் செய்யறது இல்லை. பிளாக் மேஜிக் இருந்ததை கிளியர் பண்ணி அதை கிளியர் பண்ணி விட்டுரும். அதுக்கு தகுந்த என்னென்ன லெவல் செய்யணும்னு பார்த்து அது தந்து தீர்வு நிரந்தரமான தீர்வு எடுத்து விட்டுரும். அது எப்படின்னா ஜின்னு மூலியமாகவும் சரி, குரான் மூலியமாகவும் அதுக்கு கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக தீர்வு எடுத்துரும். கிட்டத்தட்ட 47 வருடங்களுக்கும் மேலா இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, பிளாக் மேஜிக் ரிலேட்டபிளாவே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும். நீங்க சரி பண்ண ஒரு சில விஷயங்கள்னு இருக்கும்ல சார், அதுல இப்ப வரைக்கும் எனக்கு இவங்களை நான் மாத்தினது எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் இருக்கு அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களை பத்தி சொல்ல முடியும்? அது நிறைய பேர் சொல்லலாம். அப்படி சொல்கிறாங்க. நிறைய இங்கேண்டல்ல, சிலோனில், சிங்கப்பூரில், பல கண்ட்ரியிலும் போய் பல இருக்குதா இருக்குது. துபாயில் அரபிகளுக்கு கூட பல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவங்களும் இன்னைக்கு நல்லா இருக்கு. இந்த நிறைய பேர் இருக்கு. சமீபத்துல ஜின்களை பத்தி நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது, அதிகமா நிறைய பேர் பேசுறாங்க. அதை பேசும்போது எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஜின்னை பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எல்லாராலையும் ஜின்களை பார்க்க முடியுமா? ஜின்னை எல்லாராலையும் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு தகுந்த விரதம் இருந்து 41 நாள் விரதம் இருந்து அது சொல்கிற சில படிக்க அதெல்லாம் ஓதி வரும்போது ஜின்னை கண்டிப்பாக எல்லாரையும் பார்க்க முடியும். அதை பார்க்கவும் முடியும், அதுகிட்ட பேசவும் முடியும், அதுகிட்ட பல உதவிகளும் கேட்கவும் முடியும். ஜின்கள் நம்ம கேட்குற எல்லா வரத்தையும் கொடுக்கும், நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே நிகழ்த்தி கொடுக்கும்னு சொல்றாங்க. அந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை? அந்த அளவுக்கு எல்லாம் நிகழ்ச்சி கொடுக்க நல்ல காரியத்துக்கு தான். நான் இதுவரை நல்ல காரியத்துக்கு தான் ஜின்னை பயன்படுத்தி இருக்கேன். ஆனால் என்னோட சொந்த யூஸுக்கு நான் பயன்படுத்துகிறேன். வேறவங்களுக்கு முடியாத பட்சத்தில் வேறவங்களுக்கு சில காரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கு தவிர அதை தீங்கான காரியத்துக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது.
ஜின்களை வச்சு என்ன மாதிரியான விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில நிகழ்த்த முடியும் சார்? இப்ப நோய், அந்த மாதிரியான கடன் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஜின்னை பயன்படுத்தலாமா? அது ஜின்னை வச்சுட்டு பல காரியம் சாதிக்கலாம். அப்போ வந்து ஜின்னை வந்து அது கடன்கள் தீர்க்கறதுக்கு, நோய் இது பண்ணுற, அதுக்கு சில ப்ரேயர்ஸ் சில இதெல்லாம் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சில பரிகாரங்கள் அதுக்கு இருக்குது. அதெல்லாம் செஞ்சால் இந்த பிளாக் மேஜிக் இருந்தாலும் கிளியராக வரும். நமக்கு ரிஸ்க்கு சொன்னால் பல கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, பண கஷ்டமாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும், என்னென்ன மாதிரி செய்யுங்க, என்ன ப்ரேயர் பண்ணுங்க சொல்லும்போது நம்ம அதை வரவங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு வரும். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் கம்ப்ளீட்டாக பரிகாரம் பண்ணிட்டு அதை சரி பண்ணிடும். சில பேருக்கு தீராத நோய் இருக்கும், ஹாஸ்பிட்டலாக போவாங்க, எதுவுமே இல்லை, எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சில பேருக்கு மெடிசன் போட்டுமே நோய் சரியாகாது. அவங்களுக்கு குரான் மூலயமா தீர்வு உண்டா? அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் வந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் குரான் மூலியமாகவே தீர்வு பண்ணி இன்னைக்கு இப்போ சமீபத்தில் கூட நிறைய பேருக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கடைசியா எல்லா பிரச்சனைக்குமே வந்து குரானில் ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி சில பேருடைய வாழ்க்கையை மாற்றின தருணங்கள் இருக்கும். அதை பற்றி யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக்கை வந்து பேச முடியுமா சார்? இப்போ சமீபத்தில் ஒரு 3 மாதம் முந்தைய ஸ்ரீலங்கா போனப்போ அங்கே ஒருத்தவங்க என்னை பார்த்துட்டு கிட்ட வந்து கை கொடுத்து ரொம்ப இதாக பேசிட்டேன். அப்போ அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. திருப்பி அவங்க யார் என்னென்னு கேட்கும். அவங்க 4 வருஷம் முந்தைய அவங்கள வந்து பார்த்துருந்தேன். எனக்கு வந்து வயிற்றில் கட்டி இருக்குது, கேன்சர் கட்டி இருந்தது, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ தான் உங்கள்கிட்ட வந்தோம், நீங்கள் 4 பாட்டில் தண்ணி கொடுத்தேன், அந்த தண்ணியை வாங்கிட்டு போய் குடிச்சு இப்போ எனக்கு அதுலேருந்து கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு இத்தனை வருஷம் ஒரு 4-5 வருஷம் உங்களை பார்க்க முடியல, இப்போ தான் உங்களை பார்த்தேன் சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. ஜின்களை வந்து நம்ம பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க, அதுகிட்ட பேச முடியும்னு சொல்லியிருந்தீங்க. அதை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமா? இப்போ உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் அதை வந்து எங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியுமா? அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரேயர்ஸ் பண்ணி அது 41 நாள் விரதம் இருந்து இது பண்ணும்போது அதுக்கு சில ஜபங்கள் இருக்குது. ஜபங்களை கொடுத்து இருக்கும்போது அவங்களுக்கு பார்க்கவும் முடியும், பேசவும் முடியும். பூங்கூடி சமீபத்தில் மலேசியா அவர்களுக்கு அது வேணும் சொல்லி பார்த்து பேசிகிட்டு இருக்கு, அனுபவத்தில் இருக்கு. அந்த மாதிரி இது இருக்குது. தர்காவை பற்றியும் நம்ம ஏற்கனவே நீங்கள் ஆரம்பிக்கும் போதே பேசியிருந்தீங்க. தர்காவை பற்றி உங்களோட கருத்து என்ன? தர்கா அது ஒரு பிரபஞ்ச சக்தி பீடம் மாதிரி. தர்கா, சர்ச்சு, கோவில் இதெல்லாம் வந்து பிரபஞ்ச சக்தி இறங்குற ஒரு இடம் ஒன்று. ரெண்டாவது வந்து மகான்மார் அங்கே அடங்கியிருக்கு. அவங்களோட துவா பர்க்கத்தினால வந்து நிறைய ஜனங்கள்லாம் மிச்சம் இருக்கிற அங்கே இருக்குது. அங்கே போய் நம்ம சில வேண்டிய வச்சு சில கேட்கும்போது கடவுளை நம்பிக்கை இதனால வந்து அந்த காரியங்கள் நமக்கு நிறைவேறதுக்கு அவங்க தூரம் பயன்படுத்தி நம்ம இது பண்ணிடுறோம். இப்போ அரபிக் குரான் அப்படிங்கிற பட்சத்துல அதுலயும் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதுல இந்த மதம் சார்ந்தவங்க தான் வரணும், இந்த மதம் சார்ந்தவங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லா மதக்காரங்களும் வரலாம். குரான் வந்து ஒரு முஸ்லீம்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லா மதத்துக்கும் சேர்ந்ததான். இப்போ குரானை தவிர வேற ஏதாவது பிரத்யேகமா புக்குகள் பயன்படுத்துறீங்க? பயன்படுத்துறேன். நான் வந்து சமுசுல் மாரிஃபுல் குப்ரா ஒரு கித்தாப் இருக்கு. அது வந்து பழைய காலத்து கித்தாப், கிட்டத்தட்ட 300-400 வருஷத்துக்கு மேலே பழக்கமானது. அந்த கித்தாப்பை நான் எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஒரு 35 வருஷமாக அதை எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். காரணம் நிறைய பேர் அது சொல்லுங்க, அந்த கித்தாபத்தை பயன்படுத்துறது அவங்க மென்டல் பைத்தியம் ஆயிடும், இல்லாட்டி அவங்க இதாகி போயிடும் சொல்லிட்டு இருக்கேன். அதனால நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்லை. ஆனால் அந்த கித்தாப் நான் இன்னைக்கு வரையும் எடுத்து பயன்படுத்தியிருக்கேன். இதுதான் அந்த கித்தாப். இந்த மாதிரி கித்தாப்பை நான் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கேன். ஹீலிங்லயே நிறைய விதமான ஹீலிங் இருக்கு. நீங்க என்ன மாதிரியான ஹீலிங்கை பயன்படுத்துறீங்க? குரான் மூலியமா குரான் ஹீலிங் எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கேன். அதேமாதிரி ஜின்னுகளை சொல்லி பார்க்கும்போது என்னன்னா, நம்மகிட்ட வந்து அப்பாஸ், மைமூனு, அந்த சில ஜின்னுகள்லாம் இருக்கு. அவங்களையும் வச்சு தான் பல விஷயத்துக்கும் இதை பண்ணிட்டு இருக்கேன். அந்த நிறைய பல ஜின்னுகள் மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். ஒருத்தங்களாம் வந்திருக்கோம், இபின் சுபியான் சொல்லி நிறைய பேர் வேறு. அவங்கள வச்சுலாம் பல காரியத்துக்கும் பயன்படுத்திட்டு. பொதுவாகவே வந்து ஹீலிங் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாருமே வந்து லாங் டேர்மா இருந்தாதான் அதுக்கான பலன்கள் பெருசா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரான் ஹீலிங்கை பொறுத்தளவுக்கு அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் உண்டா? இல்லை, அவங்க பேரு ஃபோட்டோ வைக்கணும். அது நேராக வர்றத நேராக நிப்பாட்டிட்டு அவங்க பிரெயினில் கம்ப்ளீட்டு ஹீலிங் பண்ணி கிளியர் பண்ணி உடம்பு இருக்க பாதிப்புகள் இது பண்ணிடும், கிளியர் பண்ணி எடுத்து அதுக்கு பிறகு தண்ணி கொடுத்துரும். 4 பாட்டில் தண்ணி, ஒரு பாட்டில் குளிக்கிறதுக்கும் 3 பாட்டில் குடிக்கிறதுக்கும். அப்போ வந்து பிளட்டில் இருக்கிற இதுவும் கிளியர் ஆகிடும், ஸ்கின்னில் இருந்த எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கும் 4 பாட்டில் தண்ணி கொடுக்கும். மெயினாக வரவங்களுக்கு திருப்பி தேவைப்பட்டால் திருப்பி அவங்க தண்ணி வாங்கிட்டு அதோட கூட அவங்கள பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு தீர்வு கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்குன்னா வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் சார்? இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தீர்வு பண்ணிடும். முடிஞ்சுன்னு சொல்லி அது கிளியர் பண்ணி கொடுக்கும்.
ஜின்களை பத்தி பேச ஆரம்பிச்சிருந்தோம் சார். நீங்க என்ன மாதிரியான ஜின்கள் வச்சிருக்கீங்க, அந்த ஜின்களோட பெயர்களை சொல்ல முடியுமா? ஒரு ஜின்னு வந்து இப்னு கஞ்சூர் சொல்லி ஜின்னு இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட 1700 வருஷம் பழக்கமானது. அவ்வளோ பழமையான ஜின்னு. அதான் வச்சுருக்கு. அப்புறம் வந்து அப்பாஸு, மைமூனு, அப்படி மிச்சம் பல ஜின்னுகளும் வந்து போயிட்டுருக்கோம். நிறைய ஜின்னுகள் அந்தந்த இதுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஒன்று. ரெண்டாவது நம்ம தர்காவில் இப்போ இது பண்ணும்போது அங்கேயும் நிறைய ஜின்னுகள் இருக்குது. அவங்களே அவங்க போகும்போது தேவைப்படுற காரியத்துக்கு அவங்க வந்து நமக்கு உதவிகள் பண்ணணும். அதை பார்த்து ஜின்னை வச்சு நம்ம செஞ்சுட்டு இது பண்ணிட்டு பொதுவாகவே நல்ல காரியத்துக்கு மட்டும் பயன்படுத்திட்டு இருக்கு. அவ்வளோதான். நம்ம ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம நல்ல காரியத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கு. இல்லை ஜின்னை வச்சு பலதும் செய்யலாம், ஆனால் அது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு இது பண்ணிட்டு இருக்கு. அதிகமா உங்களை தேடி என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வராங்க சார் சமீபத்துல? அதிகமாக வர்றது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை, அது மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் தங்க முடியலை, வீட்டுக்குள்ளே போனால் தூங்க முடியும், அந்த மாதிரி பிரச்சனை. அதே மாதிரி வந்து சுகர் பிரச்சனை, அதே மாதிரி உடம்பு வலி, உடம்பு ஃபுல்லாக வலி, நடக்க முடியாது, டாக்டரை காமிச்சிட்டு எந்த இல்லையும் காட்டுது, அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பல விஷயத்துக்கு வந்துருக்கு. பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான நோய் பிரச்சனைகளை தவிர இந்த மாதிரியான விஷயங்களுக்கிட்டையும் எங்களுக்கிட்ட அந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்னா வேற என்ன சொல்லலாம் சார்? கடன் பிரச்சனை, அதே மாதிரி நோய் இல்லாமல் நோயாக்கும். இந்த பிளாக் மேஜிக்கை நோய் இல்லாமல் நோயாக்கும், அதுக்கு இருக்க ட்ரீட்மெண்ட்டு. அதே மாதிரி குடும்பத்தில் இருக்க பிரச்சனை, இடம் விற்கிறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, இடங்கள் இருக்க தடங்கள், விற்காத இடம் விற்கிறதுக்கு, அந்த மாதிரி சிலப்போ 15 வருஷமாக வீட்டில் வாடகை வைக்கிறதுக்கு காலி பண்ண மாட்டேன், அவங்கள காலி பண்ண வைக்க சொன்னால் அதுக்கு தகுந்த தீர்வு என்ன எல்லாம் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுக்கு இந்த குரான் ஹீலிங் அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருந்தது, அதுவும் பாரம்பரியமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ஓகே, நன்றி. ஓகே.